ஹாய் ஆல், வெல்கம் டு கண்ணாஸ் கைப்பக்குவம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா செட்டிநாடு ஸ்வீட் கொழுக்கட்டை. ஆமாங்க, இந்த கொழுக்கட்டை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ ரிக்வயர்ட் மெட்டீரியல்ஸ்: ரா ரைஸ் ஃப்ளோர், பச்சரிசி மாவு 250 கிராம், ஏலக்காய் காடமன் 4 எடுத்திருக்கோம், நல்லா தட்டி எடுத்திருக்கோம். அடுத்து கோகோனட், 1 கப் கோகோனட் எடுத்திருக்கோம். ஒரு மூடி கோகோனட் எடுத்து நல்லா இங்கே கட் பண்ணி வச்சுருக்கோம். ஜாக்ரி பார்த்திங்கன்னா 150 கிராம்ஸ் எடுத்திருக்கோம். பச்சை அரிசி மாவு நம்ம எடுத்திருந்தோம் இல்லைங்களா, அதை இங்கே ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரை ரோஸ்ட் ஆனதும் அதை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கலாம். வாட்டர் நல்லா பாயில் பண்ணதும் நம்ம ஃப்ளேமில் ஆஃப் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண பச்சரிசி மாவில் இந்த ஹாட் வாட்டரை போர்ஷன் பை போர்ஷனாக ஆட் பண்ணி அதை நல்லா கம்பைன் பண்ணிக்கலாம். ஒன் 150 கிராம்ஸ் ஜாக்ரியில் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை பாயில் பண்ண வைக்கலாம். ஜாக்ரி நல்லா மெல்ட் ஆகணும். ஸோ ஜாக்ரி நல்லா மெல்ட் ஆனால் போதும், ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிலாம் நமக்கு வேணாம். ஸோ ஜாக்ரி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். பச்சரிசி மாவில் ஹாட் வாட்டர் போட்டு கம்பைன் பண்ணி மிக்சரை ஸ்டீம் குக் பண்ண போகிறோம். அதை நல்லா ஒரு ஸ்டீம் குக்கிங் பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அந்த பச்சரிசி மாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்டீம் குக் பண்ண போகிறோம் 8 to 10 minutes. ஸ்டீம் குக் ஆனதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளெண்டரில் ஆட் பண்ணி ஒரு 2 minutes பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா, நல்லா உதிரியாக கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக தான் நம்ம பிளெண்ட் பண்ணுறோம். 2 minutes பிளெண்ட் பண்ணால் போதும். இப்போது ஒரு பேனில் 2 ஸ்பூன்ஸ் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்த 1 கப் கோகோனட் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி ஜாக்ரி சிரப்பை இதோட ஆட் பண்ணி நல்லா கம்பைன் பண்ணிக்கலாம். நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த நம்ம கொழுக்கட்டை மிக்சர் இதில் ஆட் பண்ணி நல்லா கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கம்பைன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கம்பைன் பண்ணதும் அதை ரோல் பண்ணி பால் ஷேப்பில் ரோல் பண்ணிவிட்டு திருப்பி அதை ஸ்டீம் குக் பண்ண போகிறோம் 5 minutes. ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டீம் குக் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஸ்வீட்டான கொழுக்கட்டை ரெடி. ஆமாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் our சேனல் அண்ட் சப்போர்ட் us. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.